Good morning students. நம்ம இப்போ 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அல்ஜிப்ரா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரானா என்னென்னு பார்க்க போகிறோம். அல்ஜிப்ரானா கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள்ஸ் சேர்ந்தது தான் அல்ஜிப்ராவில் வந்து நம்ம யூஸ் பண்ணி கொண்டு வரோம். இப்போ வேரியபிள்ஸ்னா என்னென்னா a to b c d எக்ஸட்ரா எக்ஸ் ஒய் ஜெட் ஆல் டேர்ம்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட். கான்ஸ்டன்ட்ங்கிற நம்பர்ஸ் 4 -5 8 அதே மாதிரி எனி நம்பர்ஸாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். 7th ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம அல்ஜிப்ராவில் வந்து அடிஷன் அண்டு சப்ராக்ஷன் பேஸ் பண்ணி சம்ஸ் பார்த்துருக்கோம். அடிஷன் அண்டு சப்ராக்ஷன் பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ 8th ஸ்டாண்டர்டில் வந்து மல்டிபிகேஷன் டிவிஷன் பார்க்க போகிறோம். இப்போ அடிஷன் சப்ராக்ஷனில் உள்ளதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரீகால் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ்னால் என்ன, கோஎஃபிஷியன்ட்னா என்ன, அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ டேர்ம்ஸ் அண்டு கோஎஃபிஷியன்ட் we combine variables and constants using the mathematical operation addition and subtraction to construct algebraic expression. அதாவது அடிஷன் சப்ராக்ஷனை வந்து ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணி எழுதுகிறோம். மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் எழுதுறது தான் நமக்கு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனுங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாருங்க. ஃபஸ்ட்டு 6x + 1 6x + 1 அப்போ 6x + 1 எக்ஸுங்கிறது வேரியபிள்ஸ் லெட்டர்ஸ், 6x 1ங்கிறது டேர்ம்ஸ், 6x ஒரு டேர்ம்ஸு 1ங்கிறது ஒரு டேர்ம்ஸு, 6xங்கிற ஒரு டேர்ம்ஸு 1ங்கிறது ஒரு டேர்ம்ஸு. அப்போ 1 2 2 டேர்ம்ஸ் இருக்குங்கிற நம்ம சொல்லிடலாம். அடுத்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 29 + 3x + 5y 29 + 3x + 5y. அப்போ வேரியபிள்ஸ் எக்ஸு ஒய் எக்ஸ் கமா ஒய்ங்கிற 2 வேரியபிள்ஸ் வந்து டேர்ம்ஸு. 29ங்கிற ஒரு டேர்ம்ஸு, 3xங்கிற ஒரு டேர்ம்ஸு, 5yங்கிற ஒரு டேர்ம்ஸு. 29, 3x, 5y. அப்போ 1 டேர்ம்ஸ் 2 டேர்ம்ஸ் 3 டேர்ம்ஸ். அப்போ 3 டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறோம். இதுதான் வேரியபிள்ஸுங்கிற லெட்டர்ஸு. டேர்ம்ஸுங்கிறது அந்த வேரியபிள்ஸும் கான்ஸ்டன்ட்டும் சேர்ந்தது தான் நமக்கு என்னது டேர்ம்ஸு. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுங்கிற ஹவு மெனி டேர்ம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதுறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மோனோமியல்னா ஒரே ஒரு டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கணும். மோனோமியல்னா ஒன் டேர்ம். மோனோமியல்னா ஒன் டேர்ம். எக்ஸாம்பிள் 2x 5y 7z அந்த மாதிரி ஏதாவது நம்பர்ஸை பேஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். அடுத்து பைனாமியல்னா 2 டேர்ம்ஸ் இருக்கணும். பைனாமியல்னா 2 டேர்ம்ஸ் இருக்கும். அடிஷன் ஆர் சப்ராக்ஷனை பேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 2x + 3y இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம், அதனால பைனாமியல். ட்ரைனாமியல்னா ட்ரைனா 3 டேர்ம்ஸ் இருக்கணும். ட்ரைனாமியல்னா 2x + 3y + 4z 1 டேர்ம் 2 டேர்ம் 3 டேர்ம். பாலினாமியல்ஸ்னா என்னன்னா 1 or more terms is called polynomials. Examples 5x - 14y + 25z 2x - 3y + 12z + 5 இது எல்லாமே என்னது பாலினாமியல் தான் வந்துடும். இப்போ நாட்டிய பாலினாமியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். நாட்டிய பாலினாமியலுக்கும் நாட்டிய பாலினாமியலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. நாட்டிய பாலினாமியல்னா 4x² - 5x + 1. ஃப்ராக்ஷனில் வேரியபிள்ஸ் வரக்கூடாது. அதாவது டினாமினேட்டரில் வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்துதான் இது நாட்டிய பாலினாமியல். அடுத்து 3x³ + 4x⁴ + 5. அதே மாதிரி இந்த x⁴ டேர்ம்ஸும் நமக்கு என்ன கிடையாது பாலினாமியல்ஸ் வராது. பவரில் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. பவரில் வந்து ஹோல் நம்பர்ஸாக தான் இருக்கணும். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள். 7x⁻−2 + 5x - 6 எக்ஸோட பவரில் வந்து -2. அப்போ பவர் வந்து -2 வரக்கூடாது. பவர் வந்து டினாமினேட்டரில் எக்ஸ் வரக்கூடாது. 1/x அந்த மாதிரி டேர்ம்ஸ் வரக்கூடாது. எக்ஸோட பவரில் ஃப்ராக்ஷன் 1/2ங்கிற வரக்கூடாது. எக்ஸோட பவரில் நெகட்டிவில் வரக்கூடாது. இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு அது என்னவாயிரும் நாட்டிய பாலினாமியல்ஸ் ஆகிடும். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். எ டேர்ம் ஆஃப் ஆன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஹியர் ஈச் ஃபேக்டர் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இஸ் கால்டு த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரிமைனிங் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எ டேர்ம் ஒரு டேர்மோட கோஎஃபிஷியன்ட். இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கேட்டால் எக்ஸ் முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1ங்கிறது நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் 5 இருந்தால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் = 5ங்கிறது சொல்லுவோம். அதே தான் இங்கே பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். 5xyங்கிற ஒரு டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம். இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy ரெண்டையும் சேர்த்து சொல்கிறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xyயோட கோஎஃபிஷியன்ட் என்ன வந்துடும் 5ங்கிறது நம்ம சொல்லிடலாம். இதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் ஃபுல்லாகவே சேர்த்து தான் நம்ம சொல்லணும். 5yங்கிறது தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுங்கிறது 5y. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் பாருங்கள். ஒய்யை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்கும் 5x. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ங்கிற 5xங்கிற சொல்லலாம். நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்னா ஒன்லி கான்ஸ்டன்ட். அப்போ 5ங்கிறது தான் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட். அதில் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸ்பிரஷன் 3xங்கிறதுல நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்ங்கிறது கான்ஸ்டன்ட். நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்ங்கிறது கான்ஸ்டன்ட் 3.
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னாலும் நமக்கு என்னதான் 3 தான். அடுத்து -5xy -5xyல -5ங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸை மட்டும் விட்டுறணும், ரிமைனிங் டேர்ம் -5yங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். அடுத்து 7xyz 7ங்கிறது நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிடலாம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்கள் எக்ஸை மட்டும் விட்டுட்டு 7yz தான் என்னது நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுங்கிறது 7yzங்கிறத நம்ம என்ன செஞ்சிடலாம் சொல்லிடலாம். இப்போ லைக் அண்ட் அன்லைக் டேர்ம்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். லைக் அண்ட் அன்லைக் டேர்ம்ஸ்னா என்னன்னு பார்க்கணும். லைக் டேர்ம்ஸ்னா சேம் வேரியபிள்ஸ் இருக்கணும், அன்லைக் டேர்ம்ஸ்னா டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கணும். அப்போ சேம் வேரியபிள்ஸ் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ முடியும். டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருந்து அதை ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ முடியாது, அந்த டேர்ம்ஸ் அப்படியே தான் நம்ம எழுதுற மாதிரி. அதுதான் லைக் டேர்ம்ஸ். த டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஹேவிங் த சேம் வேரியபிள்ஸ் ஆர் கால்டு லைக் டேர்ம்ஸ். சேம் வேரியபிள்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்க, 7x 5x 12x எல்லாமே வேரியபிள்ஸ் எக்ஸாக இருக்குது, அதனால என்ன சொல்லிடலாம், இதை லைக் டேர்ம்ஸுங்கிறது நம்ம சொல்லிடலாம். அதுக்கடுத்து பாருங்க அன்லைக் டேர்ம்ஸ்னா என்னன்னு பார்க்கணும். The terms of an expression having the different variables are called unlike terms. Different variables. இப்போ 14xy 7y இங்கே xy இருக்கு, இங்கே y இருக்கு. அப்போ இது ரெண்டுமே different terms. அதனால இது unlike termsங்கிறத சொல்லிடுறோம். அடிஷன் சப்ராக்ஷனில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும். இப்போ அடிஷன் பாருங்க, 5x plus 7y² plus 2xy. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள், x minus 2y² minus xy. அடிஷன்னால ப்ளஸ் யூஸ் பண்ணிட்டோம். இங்கே 2 times xy இருக்குது, இங்கே 1 time xy இருக்குது, இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு. அப்போ கிரேட்டர் நம்பர் ப்ளஸ்லேருந்து 1 செப்பரேட் பண்ணோம். அப்போ 2லேருந்து 1 செப்பரேட் பண்ணால் 1xyன்னு கிடச்சிடும், ப்ளஸ்ங்கிற போட்டோம். அடுத்து செகண்ட் பாருங்கள், ப்ளஸ் 7y² minus 2y². இப்போ ரெண்டுமே ஆப்போசிட் சைட்னால இதையும் செப்பரேட் பண்ண தான் போகிறோம். 7லேருந்து 2 செப்பரேட் பண்ணால் 5 வந்துடும், அந்த y² அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட்டு 5x இங்கே ஒரு 1x, ரெண்டுமே ப்ளஸ்னால அப்படியே ஆட் பண்ணிடலாம். 5 + 1 6x. இதுதான் அடிஷன். இப்போ இதே சப்ராக்ஷன் பாருங்கள், 4a² minus 3ab plus b². அதிலிருந்து 6a² minus 5ab plus 3b². சப்ராக்ஷன்னா டினாமினேட்டர், அதாவது செகண்ட் டேர்ம்ஸ், அதை வந்து சைனை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கனால இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கனால இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்கனால இங்கே மைனஸ். இப்போ சேஞ்சஸ் பண்ண சைனை தான் நம்ம கன்சிடர் பண்ணோம், சப்ராக்ட் பண்ணிடலாம். இங்கே ப்ளஸ் b² இருக்குது, இங்கே minus 3b² இருக்குது. அப்போ 3 டைம்ஸ்லேருந்து 1 டைம் செப்பரேட் பண்ணால் 2 டைம்ஸ். இப்போ மைனஸ் கிரேட்டர் நம்பர், அதனால் -2b². இங்கே ப்ளஸ் 5ab இருக்குது, minus 3ab இருக்குது. அப்போ ஆப்போசிட் சைன் தான் இதுவும். அப்போ 5லேருந்து 3 செப்பரேட் பண்ணிங்கன்னா 2 வந்துடும், அந்த abங்கிற அப்படியே வந்துடும், ப்ளஸ் சிம்பிள் போட்டலாம். -6a² plus 4a², இதுவும் ஆப்போசிட் சைன் தான். இப்போ 6லேருந்து 4 செப்பரேட் பண்ணிங்கன்னா 2a²ங்கிறது கிடச்சிரும். இப்போ கிரேட்டர் நம்பர் வந்து மைனஸ், அதனால் -2a²ங்கிறத நம்ம எழுதிடலாம். இப்போ வேல்யூ ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ங்கிறவங்கள நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, வேல்யூ இப்போ y = 2ங்கிற ஒரு வேல்யூஸ். இதே இது x + 2 = 10. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் வந்து 2 வந்து ரைட் சைடு கொண்டு போயிடுவோம். அப்போ 10 - 2, அப்போ 10 - 2ங்கிறது எக்ஸோட வேல்யூஸ் நமக்கு என்ன ஆயிரும், x = 8ங்கிறது நமக்கு. 3.2 மல்டிபிகேஷன் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். 3 ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க. ஸ்டெப்ஸ் 1 என்னென்னு பாருங்கள், மல்டிப்ளை த சைன் ஆஃப் த டேர்ம்ஸ். அந்த டேர்ம்ஸோட சைனை மட்டும் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸா மைனஸாங்கிற கன்சிடர் பண்ணி மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. ரெண்டுமே சேம் சைன் ப்ளஸ்ஸு, ரெண்டுமே சேம் சைன் மைனஸாக இருந்தால் ஆன்சர் ப்ளஸில் தான் வரணும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு. ஆப்போசிட் சைடாக இருந்தால் மல்டிபிகேஷன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா மைனஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னாலும் மைனஸ். ஆப்போசிட் சைனாக மைனஸு, சேம் சைனாக ப்ளஸ்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்து மல்டிப்ளை த கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த டேர்ம்ஸ். கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட்டுங்கிற நம்ம என்ன செய்வோம், அந்த டேர்ம்ஸை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், கான்ஸ்டன்ட்ங்கிறத மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து மல்டிப்ளை த வேரியபிள் ஃபேக்டர்ஸ் பை யூசிங் த லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ். வேரியபிள்ஸ் x⁻m into x⁻n. அப்போ x⁻m+n வேரியபிள்ஸ் சேமாக இருந்தால், பேஸு சேமாக இருந்தால் பவரை நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆட் பண்ணிடுறோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த மல்டிபிகேஷன் வந்து மெயினாக நமக்கு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா 3.2.1 மல்டிபிகேஷன் ஆஃப் 2 or more மோனாமியல். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், 5x into 4y. இது ரெண்டுமே ப்ளஸ்ஸுங்கிறனால ப்ளஸ் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து கான்ஸ்டன்ட் பார்க்கணும், 5 4, 5 4s are 20. அடுத்து x into y, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ், x yங்கிற அப்படி வந்துடும். அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், -2x into 3y into zன்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு சைனை பார்க்கணும், இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்னா ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸுங்கிற மைனஸ், ஃபஸ்ட்டு மைனஸ் வந்துடும். அடுத்து கான்ஸ்டன்ட் பாருங்கள், 2 into 3 6, 6 into 1 6.
அடுத்து வேரியபிள்ஸ் பாருங்க எக்ஸ் ஒய் இஜெட் எல்லாமே டிஃபரெண்ட்னால அப்படியே -6xyzங்கிறது அப்படியே எழுதிடலாம். 3.2.2 multiplication of a polynomial by a monomial. அதாவது மல்டிபிகேஷன் பாலினாமியலை வந்து ஒரு மோனோமியலால் மல்டிபிகேஷன் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், a இன்ட்டு 8x + 3y + 5z. ஏங்கிறது மோனோமியல், 8x + 3y + 5zங்கிறது நமக்கு என்னது பாலினாமியல். இதை மல்டிபிகேஷன் பண்ண என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ ஏங்கிற டேர்ம்ஸ் எடுத்து 8xோட மல்டி பண்ண போகிறோம். ஏங்கிற டேர்ம்ஸ் எடுத்து என்ன செய்ய போகிறோம், 8xோட மல்டி பண்ண போகிறோம். அதே ஏங்கிற டேர்ம்ஸ் எடுத்து 3y, ஏங்கிற டேர்ம்ஸ் எடுத்து 5zோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ a இன்ட்டு 8x ப்ளஸ் a இன்ட்டு 3y ப்ளஸ் a இன்ட்டு -5z 5z ப்ளஸ்ங்கிறாங்க ப்ளஸ் 5z. இப்போ கான்ஸ்டண்ட்டை ஃபஸ்ட்டு சைன் பார்க்குறோம், ரெண்டுமே ப்ளஸ்னால ப்ளஸ்ன்னு போட்டுடலாம். அடுத்து கான்ஸ்டன்ட் இங்கே 1 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ 8ax. அடுத்து இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, ரெண்டுமே ப்ளஸ்ஸு. அப்போ 3 1 × 3 3ay. நெக்ஸ்ட்டு a 5z இருக்குது, 1a 5z. அப்போ 1 × 5 5, ரெண்டுமே ப்ளஸ்னால 5 + 5. அடுத்து azங்கிறத எழுதிடலாம், முடிஞ்சு. அடுத்து நோட்டு பாருங்கள், நோட்டில் ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. நோட் மோனோமியல் இன்ட்டு மோனோமியல், அதாவது ஒரு மோனோமியலையும் ஒரு மோனோமியலை மல்டி பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்கும், மோனோமியல் தான் கிடைக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், 2x × 3y. 2ஐயும் 3ஐயும் மல்டி பண்ணும், ரெண்டுமே ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் தான் வரணும். 2 3s are 6 xy 6xy. அடுத்து பைனாமியல் இன்ட்டு மோனோமியல், பைனாமியல் இன்ட்டு மோனோமியல்னாலும் பைனாமியல் தான் நமக்கு கிடைக்கும் சொல்கிறாங்க. இது பைனாமியல். 2x + 3yங்கிற பைனாமியல் 2 டேர்ம்ஸ் இருக்குது, மோனோமியல்ங்கிற ஒரு டேர்ம்ஸு. அப்போ இதை அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம், உள்ள 2 டேர்ம்ஸோடையே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2x இங்கே 2z. அப்போ 2 × 2ங்கிற ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸுங்கிறனால +4xz. அடுத்து 3 × 2 ரெண்டுமே ப்ளஸ்ஸு, 3 2s are 6 6yz. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், பைனாமியல் இன்ட்டு பைனாமியல். பைனாமியலையும் பைனாமியல் மல்டி பண்ணால் பைனாமியல் ஆர் பாலினாமியல் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ x + y இன்ட்டு 2x + y, x + y இன்ட்டு 2x + y. அப்போ என்ன செய்யணும்னா, எக்ஸ் எடுத்துகிட்டு 2 டேர்ம்ஸோடய மல்டி பண்ணும், 2xோடய மல்டி பண்ணும், ஒய்யோடய மல்டி பண்ணும், ஒய் எடுத்து 2xோடய மல்டி பண்ணும், ஒய்யோடய மல்டி பண்ணும். அப்போ x × 2x. அப்போ 1x இங்கே 2x, ரெண்டுமே ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் 1 × 2 2 x × x x². அடுத்து x × y, அதே மாதிரி y × 2x, y × y மல்டி பண்ணும், y × 2x. இப்போ 1y 2x. அப்போ 1 × 2 2 2xy. நெக்ஸ்ட்டு x × y xy. அடுத்து y × y y². அப்போ இது ரெண்டும் சேம்னால இது ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்து ஆட் பண்ண போகிறோம். 2x² அப்படி வந்துடும். 2xy + 1xyங்கிற 3xy + y². அப்போ இது வந்து பைனாமியல் இன்ட்டு பைனாமியல் மல்டி பண்ணையில் பைனாமியல் கிடைக்கலாம், இல்லை பாலினாமியல் கிடைக்கலாங்கிறது சொல்கிறாங்க. எல்லாமே பாலினாமியல்ஸ் தான். அடுத்து பாலினாமியல் இன்ட்டு பாலினாமியல் மல்டி பண்ணால் பாலினாமியல் தான் நமக்கு கிடைக்கும். x + y + 3z x - y. இப்போ இந்த x எடுத்து இந்த 3 டேர்ம்ஸோடையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம், மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி இந்த y எடுத்து இந்த 3 டேர்ம்ஸோடையுமே நம்ம என்ன செய்யணும், மல்டிபிள் பண்ணணும். அப்போ x × xங்கிறனால x². அடுத்து x × yங்கிறனால xy. அடுத்து 3z × xனால 3xz. ஃபஸ்ட்டு டேர்ம் முடிஞ்சு. அடுத்து மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸு எல்லாமே ப்ளஸ்னால ஆன்சரில் மைனஸ் தான் வரணும். அப்போ -y × x -xy -y + y y -y² -y × 3z இப்போ இதை அப்படிலாம் ஆட் பண்ண போகிறோம். x² - y² இல்லையாச்சு. அதுக்கடுத்து இதில் என்ன டேர்ம் கேன்சல் ஆகிடுது, +xy -xy கேன்சல் ஆகிருக்கும், 3xz இருக்கும், -3yz இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாங்கிறது அப்படியே a × x + y. இப்போ a உள்ள அப்படியே மல்டிபிள் பண்ண போகிறோம். a × x + y னா ax + ay. நெக்ஸ்ட் 5 × x + y. இப்போ 5 உள்ள மல்டிபிள் பண்ணியிருந்தோம், 5x + 5y. இன்கேஸ் இங்கே மைனஸ் இருந்தால் இந்த பிளேஸில் மைனஸ் வந்திருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 3.2.3 மல்டிபிகேஷன் ஆஃப் 2 பைனாமியல். அதாவது மல்டிபிகேஷன் ஆஃப் 2 பைனாமியல்ஸை வந்து மல்டிபிகேஷன் பண்ண போகிறோம். அதில் வந்து
என்னென்ன டைப்ஸ் மெத்தட்ஸ் இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் பி ப்ளஸ் கியூ ஹரிசாண்டலில் பாருங்கள் 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது இப்போ எக்ஸை வச்சுக்கிட்டு பி ப்ளஸ் கியூ ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. அடுத்து ப்ளஸ் போட்டு ஒய்யை வச்சுக்கிட்டு பி ப்ளஸ் கியூ ஃபஸ்ட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸை எடுத்துகிட்டு உள்ளே மல்டி பண்ணணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு பி எக்ஸ்பி, எக்ஸ் இன்ட்டு கியூ எக்ஸ் கியூ. அடுத்து ஒய் இன்ட்டு பி ஒய் பி, ஒய் இன்ட்டு கியூ ஒய் கியூ. அப்போ எக்ஸ் பி எக்ஸ் கியூ ஒய் பி ஒய் கியூன்னு கிடச்சிருச்சு. இப்போ டைரெக்டாக வாங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் பி ப்ளஸ் கியூ. அப்போ எக்ஸை வச்சு பியை மல்டி பண்ணும், எக்ஸை வச்சு கியூவை மல்டி பண்ணும். அதுதான் ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். எக்ஸ் இன்ட்டு பி எக்ஸ்பி. அடுத்து எக்ஸ் இன்ட்டு கியூ எக்ஸ் கியூ. நெக்ஸ்ட்டு ஒய்யை வச்சு மல்டி பண்ணோம். ஒய் இன்ட்டு பி ஒய் பி, ஒய் இன்ட்டு கியூ ஒய் கியூ. நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் தான்.